தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி நடிகராக இருக்கவர் தான் விஷ்ணு விஷால். இவர் வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற படத்து மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானார். அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவர் நடித்ததுலேயே முக்கியமான படங்கள் அப்படின்னா முண்டாசப்பட்டி, இன்று நேற்று நாளை, ராட்சசன், ஜீவா அப்படின்னு சொல்லி நிறையவே யூனிக்கான கான்செப்டில் நிறைய கதைகள் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் ரீசெண்டாக அவர் நடித்த லால் சலாம் படத்துக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோக்கா வரவேற்பு அவர் கிடைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த நிறைய படங்களுக்கு மக்கள் மத்தியில் நிறையவே வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக நீர்ப்பறவை படத்தில் அவரோட ஆக்டிங் எல்லாமே பார்த்துட்டு வேற லெவலில் இருக்கேப்பா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ராட்சசன் படம் அவரோட கெரியரில் ரொம்பவே பீக்கில் தூக்கி விட்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக கூட கட்டா குஸ்தி அப்படின்ற படத்துலையுமே நடிச்சிருந்தாரு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பாராட்டிட்டுமே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக விஷ்ணு விஷால் ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட தம்பி ருத்ரா ஹீரோவாக நடிக்கிற ஓஹோ இந்தன் பேபி அப்படின்ற படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் அதிகமாக விஷ்ணு விஷால் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய இன்டர்வியூஸ்மே கொடுத்துட்ருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவரோட வாழ்க்கை பற்றியுமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் சினிமாக்குள்ளே வந்தப்ப நிறைய பேர் அவரை ஒதுக்குனதாகவும், அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனியோட நான் படத்தில் விஷ்ணு விஷால் தான் நடிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ரீசனே இல்லாமல் என்ன இந்த படத்தில் தூக்கிட்டாங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பற்றியும், அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் எதுக்காக டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றியும் ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் ரஜினி நட்ராஜ் அப்படின்றவங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியுமா அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஷால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த 6 வருஷத்துல தான் 6 மாதத்துக்கு ஒன் டைம் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்மே அவங்க ஒய்ஃப் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் விஷ்ணு விஷால் சினிமாவில் ரொம்பவே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாராம். அதனால முழுக்க முழுக்க அவர் சினிமாலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால அவங்க மேலே அவருக்கு அக்கறையே கிடையாது, ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சி ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சான். அப்பயுமே விஷ்ணு விஷால் டைவர்ஸ்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனாலுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்களாம். ஸோ விஷ்ணு விஷால் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் லைஃப் லாங் அவளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். அப்படி இருக்கப்போ அவள் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுமே இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சான். அந்த நேரத்தில் தான் ராட்சசன் படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்புமே கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதோட சக்ஸஸ் மீட் கூட என்னால் ஒழுங்காக கொண்டாட முடியல, அந்த டைவர்ஸ் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பேட்மிண்டன் பிளேயர் ஜுவாலா கட்டா அப்படின்றவங்களை விஷ்ணு விஷால் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பற்றியும் அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள எதுக்காக டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷால் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரஜினிக்கு அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்து காரணமாக இப்போ வரைக்குமே அவங்க கிட்ட அவர் பேசிட்டு தான் இருக்காராம். ஸோ அந்த விஷயத்தையுமே ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக விஷ்ணு விஷாலை நிறைய பேர் பாராட்டிட்டுமே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை டைவர்ஸ் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.